தமிழ்ல ஐயா படத்துல அறிமுகமான நயன்தாரா தொடர்ந்து பெரிய பெரிய நடிகர்கள் கூடவே நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல ரொம்ப அழகா ஹோம்லியான கேரக்டர்ல இருந்த நயன்தாரா அதுக்கப்புறம் அப்புறம் வந்த மூவிஸ்ல எல்லாத்துலயுமே கவர்ச்சி காட்சிகள்லயும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இடையில பிரபுதேவாவை இவங்க காதலிச்சிட்டு இருக்கும்போது தொடர்ந்து இனி நான் கவர்ச்சி காட்சிகள்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்துதான் வித்யா பாலன் நடிச்ச படங்கள், அது மட்டும் இல்லாம இன்னும் சில படங்கள்ல எல்லாம் இவங்க கவர்ச்சி காட்சிகள்ல நான் நடிக்க ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது. ஆனா பிரபுதேவாவுடனான இவங்களுடைய காதல் முறிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து இவங்க நிறைய படங்கள் நடிக்கிறது மட்டும் இல்லாம கவர்ச்சியான வேடங்கள்லயும் நான் நடிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடிச்சதை விட இன்னும் அதிகப்படியான கவர்ச்சி காட்சிகள்ல இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஹிந்தில வித்யா பாலன் நடிச்சு வெளியான கஹானி அப்படிங்கிற படம் தமிழ்லயும் தெலுங்குலயும் ரீமேக் ஆகுது. ஆரம்பத்துல இந்த படத்துல நடிக்க நயன்தாரா ஒத்துக்கல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்த படத்துல நடிக்க நயன்தாரா ஒத்துட்டு இருக்காங்களாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவங்க கேட்ட அளவுக்கு சம்பளத்தை தர தயாரிப்பாளர் தயாரா இருக்கிறது தான் காரணம். அது மட்டும் இல்லாம இவங்க நடிச்ச கவர்ச்சி காட்சிகள் எல்லாமே ஒரு சில பேர், அதாவது இயக்குனர், கேமராமேன், இன்னும் ஒரு சில பேர் மட்டும்தான் இருந்தாங்களாம். இந்த மாதிரி ரகசியமா இவங்களுடைய கவர்ச்சி காட்சிகள் எல்லாமே படமாக்கப்பட்டிருக்கு.